வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரர் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன். அண்ணாமலையானுக்கு அரோகரா, அருணாச்சலம் அருணாச்சலம் அருணாச்சலம். நினைத்தாலே முக்தி தருகின்ற அந்த திருவண்ணாமலை கஷேத்திரம், அப்படி ஒரு முக்தி கஷேத்திரம் நம்ம தமிழகத்துல எந்தரோ மகானுபாவலும் மாதிரிதான். எந்தரோ மகானுபாவலும் அந்தரைக்கு வந்தரம்புலும். எத்தனையோ மகான்கள் இந்த உலகத்தில், அவர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள். ஏன்னா திருவண்ணாமலை அப்படிங்கிற பூமியில் எல்லா மகான்களுடைய திருப்பாதங்களும் அங்கப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு வைப்ரேஷன் நிறைந்த ஸ்தலம். அந்த ஸ்தலத்துல ஒரு செந்தூரம் பற்றிய விஷயத்தை தான் உங்ககிட்ட சொல்ல போறேன். செந்தூரம் அப்படின்னாலே நமக்கெல்லாம் யார் ஞாபகத்துக்கு வருவா? கரெக்ட், ஆஞ்சநேய பெருமான், அனுமன் ஞாபகத்துக்கு வருவார். அவர்கிட்ட நமக்கு கிடைக்கக்கூடிய பிரசாதம் செந்தூரம். சிவன் கோயிலுக்கு போனா விபூதி கிடைக்கும், பெருமாள் கோயிலுக்கு போனா துளசி பிரசாதமா கிடைக்கும். அதே